அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழக பட்ஜெட் 2024 பட்ஜெட்டில் பார்த்தோம்னா சிந்துவெளி சமவெளி அந்த நாகரிகம் அதை பற்றின செய்திகள் வெளியிடப்பட்டு 100 வருடங்கள் ஆயிடுச்சு. 1924-25 தான் பார்த்தோம்னா நமக்கு சார் ஜான் மார்ஷல் உலகத்துக்கே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒன்று பண்டைய கால நாகரிகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை கொண்டாடக்கூடிய வகையில், அந்த நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஒரு மாநாடு நடத்தப்படும், ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் வச்சு நம்ம முதலமைச்சர் ஒரு புதுசாக 2 அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஐரவாதம் மகாதேவன் அவர்கள் தலைமையில் அவர்கள் பெயரில் பார்த்தோம்னா 2 கோடி ரூபாய் செலவில் ஒரு இருக்கை அப்படிங்கிறது அமைக்கப்படும். ஒரு சேர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ சேர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா நமக்கு அந்த சேர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் மீது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அதுக்கு நிதிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். அதுக்கு தான் 2 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது, எழுத்து வடிவம் அப்படிங்கிறது இன்னும் யாராலுமே புரிந்து கொள்ளப்படாமல் இருக்குது, டிசைஃபர் பண்ணாமல் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை டிசைஃபர் பண்ணக்கூடிய தனிநபர்களுக்கோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ பரிசு தொகையாக ஒரு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த முதல் செய்தியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ $1 மில்லியன் ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் ரூபாயில் $1 மில்லியன் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செய்தித்தாளில். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த சைனாவில் ஒரு வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கிறதாக நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த வைரஸை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நத்திங் அலார்மிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனாவில் இந்த HMPV அப்படிங்கிற வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த HMPV வைரஸ் அப்படிங்கிறது ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி வைரஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸ் அப்படிங்கிறது சைனாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து பெருசாக பயப்படக்கூடிய அளவில் எதுவும் இல்லை. WHO சரி, இல்லை அமெரிக்கா போன்ற நாடுகளும் சரி, இதை பற்றின ஒரு கன்சர்ன் அப்படிங்கிறது எடுத்துக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிசம்பர் ஜனவரி காலகட்டங்களில் நமக்கு சைனாவில் பார்த்தோம்னா பொதுவாகவே நோய்கள் அப்படிங்கிறது பரவக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான். எப்படி நமக்கு வந்து மழை காலத்தில் டெங்கு அதெல்லாம் பரவுதோ, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது பரவும். அதே மாதிரி தான் இந்த HMPV வைரஸ் அப்படிங்கிறதும் அங்கே பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த HMPV வைரஸ் அப்படிங்கிறது பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இது யாரை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இதோட அந்த மார்டாலிட்டி ரேட் எவ்வளவு பேர் இறப்பாங்க இந்த வைரஸ்னால அப்படின்னு பார்த்தோம்னா, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப குறைந்த சதவீதங்களில் தான் மக்கள் இறந்து போகிறாங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப சிம்பிளிஃபைடு ப்ரொசீஜர்ஸாக தான் இருக்குது. எலிசா டெஸ்ட் பண்ணி தான் இந்த ஒரு நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால் பயப்படக்கூடிய அளவில் ஒன்றும் இல்லை. இந்தியாவுக்கும் இதனால் எந்த பெரிய பாதிப்புகளும் ஏற்படாது அப்படிங்கிறதான் இந்த செய்தியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய செய்தித்தாளில் வேறு பெரிய அளவில் செய்திகள் எதுவும் இல்லை. நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.